சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்கள் பாட்டி பேசுகிறப்ப இப்போ நான் தேங்காய் பால் இருக்கிறதா சொல்லி தர போகிறேன். தேங்காய் பால்னால் சாதாரண தேங்காய் பால் நினைக்காதீங்க. அதில் பனங்கற்கண்டு, ஏலக்காய், சித்திரத்தை பவுட்ரு இதை போட்டு தேங்காய் பாலில் போட்டு கடுமையான இருமல் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், இன்னொரு நாளில் கொஞ்சம் வித்தியாசம், 3 நாள் குடித்தோம்னா சுத்தமாக சரியாக போயிடும். இது ரொம்ப சரியான மெடிசன். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். இது அளவான தேங்காய் பால் இதை உடைக்கிறேன். முதல்ல தண்ணியில் கழுவிட்டேன். தேங்காயை நான் சில்லு எடுக்கிறேன். இந்த ஒரு 3 தேங்காயை நான் எடுத்துட்டு வச்சுருக்கேன். தேங்காய்க்கு வந்து இளம் தேங்காயை வைக்கக்கூடாது. தேங்காய் பாலுக்கு இப்படி முத்தின தேங்காயாக இருக்கணும். இந்த மாதிரி முத்தி கற்போடு உள்ள தேங்காயை நல்லா பால் வரும். இந்த 1 கிளாஸ் பால் எடுக்க போகிறேன். அதனால் 1 கிளாஸு தண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பனங்கற்கண்டு, ஏலக்காயும் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை டீஸ்பூனு சித்திரத்தை பவுட்ரு இதையும் கலப்பேன். பாருங்கள். இப்போ இதையை வந்து லேசாக சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணால் பால் நல்லா வரும். லேசாக வெதுன்னு இருந்தால் நல்லது. மிக்சியில் சூடாக போடக்கூடாதுல்ல, அதனால் லேசாக வெதுன்னு போடும். இந்த தேங்காயை போடுறேன். தேங்காயை போட்டாச்சு. தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கப்ப இதை வச்சு நல்லா வல்லுன்னு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாத்திரத்தில் இப்போ இந்த வடிகட்டியை வச்சு அரைக்க போகிறேன். இந்த நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சட்னி அரைச்சாப்புல அரைச்சாச்சு. என்ன செய்யணும், இந்த தண்ணியிலே நம்ம பால் புளியணும். இதில் திருப்பி பூஞ்சி வச்சதை போட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு அது புழிஞ்சது ஃபஸ்ட்டு பால், இது 2ஆம் பால். இதில் இன்னொரு தடவை நம்ம புளியலாம். அதை வந்து புளிஞ்சு நம்ம வீட்டில் ரசம், குழம்பு இது வச்சு அதில் ஊற்றிக்கலாம். அதனால் இந்த 2 பாலே போதும். ஃபஸ்ட்டு பால் புளிஞ்சது, செகண்ட் பால் வந்து 2ஆம் புளிஞ்சது. இந்த பாருங்க இப்போ நல்லா திக்காக இருக்குது. இந்த பாலை நம்ம என்ன செய்கிறோம், இப்படியே சட்டியில் ஊற்றி காய்ச்சக்கூடாது, திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பட்டைப்பொடியும் போட்டு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் தான் அரைச்சிருக்கோம். பாலே ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. சித்திரத்தை பவுட்ரு போட்டாச்சு. இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ இந்த பனங்கற்கண்டையும் போடுறேன்.
இங்கே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை வைக்கணும். அப்படியே டைரெக்டாக நம்ம வைக்கக்கூடாது, கொதிக்கிற தண்ணியில் வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த சூடு ஏறிடு. இப்போ சூடாயிருச்சுப்பா, ஒரு நிமிஷம் வச்சேன், சூடாயிருச்சு. இதை நம்ம வடிக்கணும். பச்சையாக இருக்கும்போது இந்த வடிகட்டை வடிகட்டுறேன். இப்போ சூடாக இருக்கிறதுனால இரும்பு வடிகட்டில் வடிகட்டுறேன். சூடாக வந்து பிளாஸ்டிக்கில் வடிகட்டக்கூடாது. இப்போ வடிகட்டிட்டேப்பா. பால் ரெடிப்பா. இதை நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ரெடி. இது வந்து வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே நாளில் லேஸ் வாசம் இருந்தால் விட்டுரும். 2ஆம் நாள் அதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கும். 3 நாள் குடிச்சிங்க, அது போன இடமே தெரியாது. இப்படி இயற்கை முறையில் இருமலையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ சீசன் வந்து மழை சீசன் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த இதை விவரத்தை சொல்லித்தாரேன். இனிமேல் தேங்காய் பால் கொடுத்து மற்றபடி இந்த பசும்பால் கொடுத்தா சளி பிடிக்கும். பசும்பாலோ பாக்கெட் பாலோ கொடுத்தா சளி பிடிக்கும். எப்போவுமே பொதுவாகவே டெய்லி சங்கடப்படாமல் நீங்கள் இந்த தேங்காய் பால் எடுத்து பசும்பாலுக்கு பதிலாக கொடுத்தா ரொம்ப நல்லது. பார்த்துக்குங்க. இந்த பாலை அப்படி குடிச்சு பிள்ளைகள நல்லபடியாக வளர்த்துக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.